ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரெசிபி ட்ரெய்லர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வீடியோ ஒரு முறுக்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு யூஸ் பண்ணாலுமே சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் அரிசி மாவுனா 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு. இது 1 கப்னா அது 1/2 கப், அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தாலும் சரி. இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள் யூஸ் பண்ணாலுமே ஓகே தான். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஃப்ளேவருக்கு. அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து முறுக்கு கொஞ்சம் கலராக வேணுங்கிறதுனாலையும் ப்ளஸ் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது போடலைன்னா முறுக்கு நல்லா வெள்ளையாக வரும். அப்புறம் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நான் இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு ரெண்டுத்தையுமே சலிச்சு எடுத்துடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கட்டி கட்டியாக ஏதாவது இருந்தாலுமே ஃபில்டர் ஆகிடும். அதுக்கு தான் அரிசி மாவு போட்டுக்கலாம். கூடவே பொட்டுக்கடலை மாவும் போட்டுக்கலாம். நான் கம்மியான குவான்டிட்டி செய்கிறதுனால ரெண்டுத்தையுமே சேர்த்து போடுறேன். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் தனித்தனியாக சலிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சலிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்தில், இப்போது டீ டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் வெறுப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை செஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். இதை எடுத்துடலாம். இப்போ எள்ளு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் ரொம்பலாம் போட்டுறாதீங்க, ரொம்ப கலராகிடும். இது சூடு பண்ண வெண்ணெய். இது வந்து 1 டீஸ்பூன் தான் போடணும். இந்த டீஸ்பூனில் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா புளியும் போது உடஞ்சி வரும். அதுக்கு மேலே போடாதீங்க. இப்போ இது எல்லா மாவுலையும் நல்லா அந்த வெண்ணெய் வந்து கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ இதை தண்ணி ஊற்றி பிசையறதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். அப்போ நம்ம பிணையத்துக்குள்ளே எண்ணெயும் காஞ்சிடும். உடனே போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில். இப்போது தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி நிறைய ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு தேவைப்படும். மாவு போட்டோம்னா மெஷர்மெண்ட் எல்லாமே மாறிடும். அப்போ முறுக்கு சரியாக வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை எண்ணெயில் வந்து முறுக்கு புழியும் போது அருந்து விழுகுது அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சிட்டோம். நல்லா சாஃப்டாக இருக்கட்டும். ஆனால் நிறைய தண்ணியும் ஊற்றிடாதீங்க. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நான் இதில் இந்த மாதிரி தேன்குழல் வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ நார்மல் அந்த 3 பொருள் இருக்கும் இல்லையா, அது போட்டாலும் ஓகே தான். இது வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் புதுசாக முறுக்கு செய்கிறவங்களா இருந்தால் எண்ணெயில் டைரெக்டாக பண்ணாமல் இது மாதிரி ஒரு கரண்டியில் ஃபஸ்ட்டு முறுக்கு புழிஞ்சிட்டு இதை எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கையிலலாம் எண்ணெய் தெரிச்சிரும். பழகினதுக்கப்புறம் டைரெக்டாகவே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சொல்லப்போனால் இதை விட அதுதான் ஈஸி. டைரெக்டாக எண்ணெயில் போடுறது தான். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். அதம்மா டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.
தூள் தூளாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம மென்று தானே சாப்பிட போகிறோம், அதனால் ஷேப்லாம் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.